கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிறு ஓய்வு நாள் ஆராதனையிலும் கூட இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நம்ம ஆரம்ப ஜெபமாக ஜெபித்து இந்த ஆராதனை நம்ம ஆரம்பிக்கலாம். நிச்சயமாகவே இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. எங்களை அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர் தெழுந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு நாளை கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தானமாய் ஆண்டவர் கொடுத்த மேலான இரக்கங்களுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்மை பாடி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி கடந்து போகிறோம். எங்களோடு இடைபடுவீராக. பாடுகிற பாடல்கள் நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் உயிர் மீட்சியும் கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு கூட எங்கள் ஆராதனைகள் ஜெபித்து ஆரம்பிக்கிறோம். விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தைகளும் எங்களுக்கு ஜீவன் உள்ளதாய் கடந்து வர என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க நாமம் மூலம் எங்கள் மூலமாக இந்த ஆராதனை மூலமாய் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனை பாடி ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இந்த மாதம் கடைசி வரையில் கூட ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து எத்தனையோ ஆபத்துகள் அனார்த்தங்கள் வந்த பொழுதும் கூட அவருடைய வலது கரத்தினால இதுவரை நடத்தின தேவனுக்கு, நம்மளை குறைவில்லாமல் நடத்தின தேவனுக்கு கைகளை தட்டி பாடி தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நாம் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை என்னை நடத்தினீங்க, உமக்கு நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பாப்போம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அப்படி என்றால் உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி தொடர்ந்துள்ள பகுதிகளுக்கு கடந்து போக போறோம். ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். தேவதாமனை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கைகளை கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஒரு விசை கூட. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆண்டவர் சமூகத்திலும் கூட நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்தாரே.
எத்தனையோ ஆபத்துகள் அனார்த்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்த பொழுதும் கூட அவர் நம்ம கரத்தினாலே பாதுகாத்த தேவனுக்கு உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. அவருடைய கரத்தினாலே நம் இடறி போகாதபடி நம்மளே சட்டையின் மறைவிலே பாதுகாத்த தேவனுக்கு ஆண்டவரே இம்மட்டும் வழி நடத்துகிற எபினேசரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிற பிள்ளைகள் கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. அபிஷேகத்தோடு கூட நம்மை பாதுகாத்து வழி நடத்தினாரே. நம்முடைய கால்கள் இடறி விழாதபடி அவருடைய கையினால நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு உற்சாகத்தோடு கைகளை தட்டி அன்பு தேவ ஜனமே இந்த மாதம் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் கூட அவருடைய சட்டையின் மறைவிலே நம்மளை பாதுகாத்து நம்ம இடறி போகாதபடி நம் பிள்ளைகளை நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். அபிஷேகம் தந்து வரங்களை ஈண்டு பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈண்டு பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் கும்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் கும்பலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. கடைசியாக கைகளை தட்டி உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே
சோதனை செய்தேன் மாதிலை தாண்டினேன் உம்பலத்தா தண்ணீரை கடந்தே சோதனை செய்தேன் மாதிலை தாண்டினேன் உம்பலத்தா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே கைகளை தட்டே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பார்ப்போம். இந்த மாதம் முழுவதுமாக நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனுக்கு ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்நிய பாஷை தெரிந்த பிள்ளைகள் அந்நிய பாஷையிலே ஆண்டவரே ஒரு மாதத்திலே எத்தனையோ ஆபத்துகள் அனர்த்தங்கள் எத்தனையோ வேதனைகள் துக்கங்கள் எத்தனையோ பிரயாசங்கள் என் வாழ்விலே வந்தாலும் என் தேவாதி தேவன் உம்முடைய கரத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் என்னை பாதுகாத்து இம்மட்டும் வழி நடத்தின மினேஸ்வரே உமக்கு நன்றி 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 என்று சொல்கிற பிள்ளைகள் கடைசியாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு விசை கூட நன்றிகளை செலுத்துங்க பார்ப்போம். ஓ ராகாமானா ரீவலமோ சவதர வலமா ரீகவல வலமோ அந்நிய பாஷை தெரிந்த பிள்ளைகள் அந்நிய பாஷையிலே கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஓ ராகாமானா புதிய அபிஷேகமானது எங்களை வழி நடத்தட்டும் ஐயா. இதுவரை நடத்தின தேவனுக்கு இதுவரை நடத்தின தேவனுக்கு குறைவில்லாமல் நடத்தின தேவனுக்கு கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு உலகத்திலே எத்தனையோ நோய்கள் எத்தனையோ பிரயாசங்கள் எத்தனையோ வேதனைகள் வந்த போதெல்லாம் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு கைகளை தட்டே ஓ ராகாதாரமமமன விகபதரமனமன விகபதரமனமனபோ சபதரம ஓ ராகமனமனம அந்நிய பாஷையிலே கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு விசை நன்றிகளை செலுத்துங்க பாப்போம். ஆண்டவரே இம்மட்டும் வழி நடத்தினே எங்க கால்கள் இடறி விடாதபடி எங்களை உள்ளங்கையிலே பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே ஒரு விசை கூட இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மாதிலை தாண்டினே உம்பலத்தா தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மாதிலை தாண்டினே உம்பலத்தா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ராஜா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க அன்பதே வச்சனமே உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு ஒரு விசை கூட கைகளை தட்டி ஒரு பாடலும் கூட பாடி தொடர்ந்துள்ள பகுதிகளுக்கு கடந்து போகிறோம். உற்சாகத்தோடு கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மாமிச கண்களை மூடிக்கொண்டு ஆவியின் கண்களை திறந்து கொண்டு அந்த பரலோகத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து சொல்லுங்க என் ஆத்துமாவே நன்றி சொல்லுவேன். வாய்களை திறந்து சொல்லுங்க பாப்போம். என் ஆத்துமாவை நன்றி சொல்லுவேன். அவரை முழு இருதயத்தோடும்
ஆண்டவரை ஆராதிப்பேன் சொல்லுகிற பிள்ளைகள் கைகளை தட்டி தேவனை ஒரு விசை கூட பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எல்லாரும் உற்சாகத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, கைகளை தட்டி நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை தந்தாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை தந்தாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கைகளை தட்டே. என் அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல என்னை புதிதாக்கி நடத்தினாரே. இளமை கழுகு போல என்னை புதிதாக்கி நடத்தினாரே. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கைகளை தட்டே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. கைகளை தட்டி
இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ ஒரு துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ ஒரு துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடும். கைகளை தட்டே அபிஷேகம் எனக்குள்ளே ஆண்டவர் சமூகத்திலே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பாப்போம். ஆண்டவரே எங்களை பாதுகாத்து இம்மட்டு வழி நடத்தினே வினேசரே மக்க நன்றி மக்க நன்றி. வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையிலே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பாப்போம். அன்பு தேவ ஜனமே, உலகத்தில் யாரு கைவிட்டாலும் நம் நேசர் நம்மளை ஒருபோது கைவிடாமல் அவளுடைய வலது கரத்திலே நம்மளை பாதுகாத்தாரே. இந்த மாதம் முழுவதுமாக எத்தனையோ ஆபத்துகள் அனார்த்தங்கள் எத்தனையோ கொள்ள நோய்கள் வந்த பொழுது கூட நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு ஒரு விசை கூட. ஓ ரகதாரா மாமாமானா நிகதாரா மாமாமானா சதரா பாபாமானா ஓ ரகபலபலபோ. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. கடைசியாக கைகளை தட்டி ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. என்னை பாதுகாத்தீரே இந்த மாதம் முழுவதுமாக நான் வேலைகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நான் எங்கு சென்றாலும் உம்முடைய கரம் என்னோடு வந்து உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றி சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையினால் அபிஷேகம் செய்து என்னுடைய பாத்திர நிரம்பி வழி செய்தீரே. மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் நீதியின் வெளிச்சம் நீதான். ஆண்டவரே, இம்மை போல நியாயமுள்ள தேவன் யாருமே இல்லை என்று சொல்லுகிறேன். நீதான் ஆண்டவர் ஏசியா. நீர் என்ன மேசியாவா இருக்கிறேன். நீர் என்னை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். நீர் என்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் துக்கமாய் இருந்த பொழுதும் நான் ஆபத்தில் இருந்த பொழுதும் நீர் என்னை பாதுகாத்தீரே. நினைக்கிற பிள்ளைகள் ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசையா 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 என் நீதி நீரானையா. ஏசையா 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 என் நீதி நீரானையா. யெகோவா ஷெக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா ஷெக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கைகளை எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி மாமிச கண்களை மூடிக்கொண்டு அந்த ஆவியின் கண்களை திறந்து கொண்டு அந்த பரலோகத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து சொல்லுங்க, நீதான் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற தேவன். நாங்கள் ஆபத்திலே இருக்கும் பொழுதும் கூட எங்களை வழி நடத்தின தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஏசையா 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 என் நீதி நீரானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா ஷெக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீ
நீர்தானையா. யெகோவா ஷெக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. கர்த்தரே தாங்குகிறே. கைகளை உயர்த்தே. என் பாதையிலே நோக்கமாயுள்ளே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவது இல்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு என் அடியை ஓதி பாடுத்துகிறே. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா ஷெக்கேனு நீர்தா. கடைசியாக கைகளை உயர்த்தி எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா ஷெக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனை பாடி ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காகவும் நன்மைக்காகவும் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலவேளையிலும் கூட எங்களை ஆராதிக்க தேவனுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக சாக்கியத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. தேவாதி தேவன் இவ்வளவு நேரம் எடுத்து பயன்படுத்தினீர். மீதமுள்ள நேரத்தை நம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிறு ஓய்வு நாள் ஆராதனையிலே மறுபடியும் இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நேரமாக ஆண்டவரை நல்ல பாடி ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த மேலான இரக்கங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த மாதத்தின் இறுதி ஞாயிறு ஆராதனையில் தேவன் நம்மளை ஜீவனோடு வைத்து அவருடைய சத்தியமான வார்த்தைகளை கேட்க, நன்றாக தேவனை ஆராதிக்க என் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தபடியினாலே ஒரு முறை கூட தேவனுக்கு நீங்கள் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த பிரசங்கத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். காரணம், ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் என் கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த மாதத்தின் இறுதியிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு நம் பலத்தோடு விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதத்தின் இறுதியிலே அவர் சொல்லுகிற தேவன் மட்டுமல்ல, சொன்னதை நிறைவேற்றி நம்மளை நடத்தி முடிக்கிற வரைக்கும் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட சத்திய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தின் சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் ஆதாரமாக வாசிக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில்
ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொல்ல வந்தான். 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். தேவனுடைய பரிசுத்த நாமம் இந்த பரிசுத்த ஓய்வு ஆராதனையில மகிமைப்படுவதாக. என கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் என் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்கிறதான வார்த்தையை ஸ்தோத்திரம் இந்த ஞாயிறு ஓய்வு நாள் ஆராதனையிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை நீங்க வீடுகளிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால், நீங்க இருக்கிற இடத்துல வேதத்தை கையில் எடுத்து கர்த்தர் கொடுக்கிற சத்தியத்தை வாங்கி கொண்டு அதன்படி நடப்பீர்கள் என்று சொன்னால், அடுத்த மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்ற நாம் ஆராதிக்கிற கர்த்தர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இங்க நன்கு கவனியுங்கள். இப்ப நமக்கு நன்றாக தெரியும், தேசம் முழுவதும் மரணத்தின் ஸ்தோத்திரம் சத்தம் ஒரு பக்கம், ஸ்தோத்திரம் மரணத்துக்கு ஸ்தோத்திரம் பஞ்சமே இல்லாத இந்த காலத்தில் எங்கு சாய்ந்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் மரணம். தேசத்தின் 4 திசைகளிலே நம்ம கேள்விப்படுகிறது மரணம் மரணம் மரணம். இங்க கவனிங்க, ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு உங்க வீட்டில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து தான் நான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். நன்காய் கவனிங்கள். ஒரு ஸ்தோத்திரம் ஸ்திரீ ஒரு ஊழியக்காரன் இடத்திலே கதறி அழுகிறார். என்ன அழுகிறார்? என்னுடைய கணவன் ஸ்தோத்திரம் நான் எதிர்பார்க்கவில்லை, என் கணவன் மரித்து விடுவார். நான் எதிர்பார்க்கவில்லை என் வீட்டில் இப்படி ஒரு மரணம் நடக்கும். நான் எதிர்பார்க்கவில்லை என்னோடு கூட இருந்த கணவன் என்னை விட்டு பிரிந்து போவார் என்று சொல்லி, அந்த நேரத்தில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் மரித்த நேரத்தில் அவனுடைய பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்வதற்கு காரணம், அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே, அவர்கள் தேசத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய கணவன் ஸ்தோத்திரத்துடைய வாழ்க்கைக்காக வாங்கின கடன்கள் அநேகமாய் இருந்தது. நல்ல கவனிங்க, என்ன கேட்கிற அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு நாட்களும் நாம் வாழ வேண்டுமானால் பணம் மட்டும் அல்ல, ஸ்தோத்திரம் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, அவருடைய ஸ்தோத்திரம் பாதுகாப்பு இந்த உலகத்தில் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது என்பதற்கு அடையாளம் தான் இன்றைக்கு நீங்கள் நான் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள். கவனிங்கள், இந்த சகோதரிய புருஷன் அவள் ஸ்தோத்திரம் மரித்து விட்டார். அவர் மரித்த பின்பு இவளுக்கு தெரியவில்லை, இந்த சகோதரிக்கு தெரியவில்லை, இனி எப்படி என் குடும்பத்தை நடத்துவது, இனி எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்றுவது, இனி என் குடும்பத்தில் ஸ்தோத்திரம் நான் இனி இந்த தேசத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமானால் இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் திகைத்து நிற்கிற நேரத்தில் நல் யோசனை சொல்வதற்கு ஆள் இல்லை, வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இல்லை. நல்ல கவனிங்க, உங்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் சுகபோதமாய் வாழும் போது, ஒருவேளை நீங்க இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் நல்ல பணம் பொருளோடு வாழும்போது 1000 ஆலோசனைகள் சொல்வதற்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆட்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு இழப்போ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நஷ்டமோ, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு தோல்வி வந்துவிட்டால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், விரலில் எண்ணி எடுக்கத்தக்க நபர்களை அல்லாமல் உங்களோடு இருப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவர் இருக்க மாட்டார்கள். இந்த சகோதரி தன் புருஷன் மரித்த பின்பு
தன் 2 பிள்ளைகளை அவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய மார்போடு சேர்த்து கொண்டு அவள் கதறி அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் வீட்டுக்கு அந்த சகோதரி வீட்டுக்கு தேவன் ஒரு மனுஷனை அனுப்புகிறார். அவர்தான் ஊழியக்காராய் இருக்கிற எலிசாவை என் கர்த்தர் அனுப்புகிறார். ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றும்படி கடந்து வருகிறது. ஆரம்பத்தில் எப்படி கடந்து வருகிறது என்று சொன்னால், ஒருவேளை அவன் இருக்கிற சூழ்நிலையில இனி என்ன செய்வதென்று சொல்லி திகைத்து கொண்டிருந்தால், இந்த ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவன் ஸ்தோத்திரம் இருக்கிற சூழ்நிலையில எழுப்பி விடுவதற்காய் என் கர்த்தர் இந்த நாளிலே தேவ மனுஷனை உங்களுக்காய் அனுப்ப போகிறார். விசுவாசம் இருந்தா இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை இருக்கிற இடத்துல எழுப்பி விட எனக்காக தேவனுடைய மனுஷனை கர்த்தர் அனுப்புவார். கவனிங்க, இந்த சகோதரி திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியவில்லை. காரணம், வீட்டில் தன்னுடைய தலைவனாய் இருக்கிற கணவன் மரித்து விட்டார். இவளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் வேதனையோடு இருக்கிற நேரத்தில் ஊழியக்காரன் போய் எலிசா சொல்லுகிறார், ஹல்லேலூயா, தேசத்தில் என்னுடைய புருஷன் மரித்து விட்டார், இனி நான் என்ன செய்வது? நல்ல கவனிங்க, உங்க வீட்டில் மரணங்கள், உங்க வீட்டில் வியாதிகள், உங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டுமானால் இந்த ஞாயிறு ஆராதனையில சொல்லுகிறேன், தேசத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் எந்த மனுஷியாலும் உலகத்தில் இருக்கிற எந்த பொருட்களினாலும் நம்முடைய வீட்டில் இருக்கிற மரணத்தை மாற்ற முடியாது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கிக்கிற ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள வார்த்தையை நிச்சயமாய் சொல்லுகிறேன். மரணத்தின் கூறுகளை அரித்தெறிந்த ஜீவனுள்ள தேவன் நம் வீட்டுக்கு கடந்து வந்தது நிச்சயமானால் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இங்க நல்ல கவனிங்க. ஆமென். அவருடைய புருஷன் மரித்து விட்டார். 2வது வசனம் சொல்லுகிறது, இப்போ ஊழியக்காரன் சொல்லுகிறார், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இழப்பு வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஒரு மரணம் சம்பவித்து விட்டது. தேசத்தில் ஒரு கொடிய மரணம், எதிர்பார்க்காதது நடந்து விட்டது. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கவனிங்க. தேசத்தில் மரணத்தின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேசத்தில் மரணம் பெருகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் ஸ்தோத்திரம் நியூஸ் எடுத்து பார்த்தா மரணத்தின் எண்ணிக்கை கூடுவதே அல்லாமல் குறைவதற்கான வாய்ப்பில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், அவளிடத்தில் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன்னுடைய ஸ்தோத்திரம் 2 பிள்ளைகளையும் நீ கூட்டிக் கொண்டு உன் வீட்டுக்குள்ள போய் என்று சொல்லுகிறார். கவனிங்க, 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம், கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்று சொன்னார். நல்ல கவனிங்க. இனி உங்க வீட்டில் ஸ்தோத்திரம் ஒரு சூழ்நிலைகள் நடக்காமல் இருக்க வேண்டுமானால், தேசத்தில் பார்த்து ஒருவேளை மரணத்தை பார்த்து பயப்படுகிறோம். தேசத்தில் நடக்கிற மரணம் வீட்டுக்குள்ள வந்து விடுமோ? ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ள வந்து விடுமோ? கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்குள்ள மரணம் வராமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற எலிசா அந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், இனி உன் வீட்டுக்குள்ள ஒரு மரணம் நடக்காமல் இருக்க. நல்ல கவனிங்க. கடன் வாங்கினவர்கள் எல்லாம் இந்த சகோதரியுடைய வீட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறார்கள். இந்த சகோதரிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சகோதரிக்கு தெரியவில்லை, இந்த ஸ்திரீக்கு தெரியவில்லை. அவள் திகைத்து நிற்கிறார். நல்ல கவனிங்க. இந்த நேரத்தில் ஊழியக்காராய் இருக்கிற எலிசா சொல்லுகிறார், நீ நேர உள்ள போய் உன்னுடைய கதவை பூட்டி, சும்மா இல்லைங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகளுடனே உன் வீட்டுக்குள்ள போய் என்று சொல்லுகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி தேசத்தில் மரணம் வராமல் இருக்க வேண்டுமானால், நம் வீட்டுக்குள்ள ஒரு மரணம் நடக்காமல் இருக்க வேண்டுமானால், முதலிலே உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். உன் கணவனை ஆயத்தப்படுத்து, உன் மனைவியை ஆயத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. நான் ஆராதிக்கிற இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். விசுவாசம் இருந்தா
இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, தேசம் முழுவதும் மரணத்தின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கும் போது என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். இந்த அதிகாரம், இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் எதை குறிக்கிறது? prepare your family. உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்து. இன்னைக்கு பாருங்க, கணவன் ஆயத்தப்படுத்த ஆமென் மறந்து விடுகிறோம், மனைவியை ஆயத்தப்படுத்த மறந்து விடுகிறோம், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த மறந்து விடுகிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உடைய கணவனை ஆயத்தப்படுத்துங்க, உங்க மனைவி ஆயத்தப்படுத்துங்க, உங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. ஏனென்று சொன்னால் தேசத்தில் மரணம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, மரணத்தின் சத்தங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரர் மூலமாக. ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவர் எங்க கூட எப்படி பேசுவார்? ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா நிச்சயமா நம்ம வீட்டில் வருகிற மரணத்தை தேவனுடைய வார்த்தையினால் மாற்ற முடியும். நிச்சயமாய் சொல்லுகிறேன். இங்க கவனிங்க, கடன் வாங்கினவங்க எல்லாம் வீட்டை சுத்தில நிக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த அனுபவங்கள் நடந்திருக்கலாம். உங்களை கடன் வாங்கினவர்கள் உங்களை ஸ்தோத்திர வேதனை உள்ள வார்த்தைகளை பேசும்போது எத்தனை நாட்கள் கதறி அழுது இருக்கிறோம், எத்தனை நாட்கள் நிந்தனையோடு அழுது இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறான், இனி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் மட்டுமல்ல, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த சகோதரிக்கு இந்த அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டு இருக்கும் போது எனக்குள்ளேயே ஆவியானவர் உணர்த்தினார், இனி இந்த உலகத்தில் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும், நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ஊழியக்கார ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், உன் பிள்ளைகளை கூப்பிடு, நீயும் உள்ள போ, உன் வீட்டுக்குள்ள கதவை திறந்து. நல்ல கவனிங்க, வேற யாரையும் வீட்டுக்குள்ள அனுப்பல, வேற யாரையும் உதவிக்கு அனுப்பல. அவர் சொன்ன என்ன தெரியுமா? பக்கத்து வீடுகளில போய் காலி குடங்களை வாங்க சொன்னார். ஹalleluya. கவனிங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? காலி குடங்களை வாங்க சொன்ன அர்த்தம் என்ன? நாமே நிறைந்த குடத்தை கேட்டிருந்தால் நிச்சயமாகவே அந்த ஸ்திரீக்கு யாரு கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே உடைய வாழ்க்கையில கடன்கள் மிகுதியாய் இருக்கிறது. ஆமென், கடன் அடைக்கிறதற்கு வழி இல்லை. ஆமென். ஊழியக்கார சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை கூப்பிடு, உன் வீட்டுக்குள்ள போய் இன்றைக்கு இந்த ஞாயிறு ஆராதனையில உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க, கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாருமாய் சேர்ந்து உன்னுடைய அறை வீட்டை பூட்ட ஆரம்பிங்கள், ஜெபிக்க ஆரம்பிங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த ரங்கத்தில் இருக்கிறவன் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன், வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, 4வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க கேட்க போகிறோம். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் கவனிங்க, உன் பிள்ளைகளுடன். நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனி வருகிற தலைமுறைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நல்ல கவனிங்க. ஆமென், அப்கமிங் ஜெனரேஷன், வரப்போகிற தலைமுறைகளுக்கு நாம் நிச்சயமாகவே தேவனுடைய சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த சகோதரி சொன்னாங்க, அந்த சகோதரிக்கு ஊழியக்காரர் சொல்லுகிறார், உன் கணவன் மரித்து விட்டார், நிச்சயமாகவே உண்மைதான். இனி உன் பிள்ளைகள் அவன் நிச்சயம் அந்த உலகத்தில் மற்றவர்களால் நிந்திக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், உன் பிள்ளைகள் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டுமானால், நீ உன் அறை வீட்டுக்குள்ள போய் மற்றவர்கள் பார்க்காமல் வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாகவே தேசத்துடைய பிள்ளைகளை தலைகளை உயர்த்தி நிறுத்தும். விசுவாசம் இருந்தா இருக்க இடத்துல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வரப்போற நாட்களில் எங்க பிள்ளைகள் தேசத்தில் தலை குனியாமல் இருக்க வேண்டுமானால், எங்களுடைய சந்ததிகள் ஸ்தோத்திரம் தேசத்தில் இப்படிப்பட்ட வியாதிகளில் இருந்து வருகிற கொடிய வைரஸ்களில் இருந்து எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பழகி இருப்பீங்க, தேவாலயத்தில் ஜெபித்து பழகி இருக்கிறோம், ஸ்தோத்திரம் புண்ணிய ஸ்தலங்களில் ஜெபித்து பழகி இருக்கிறோம், ஆனா வீட்டில் ஜெபித்து பழகவில்லை. இங்க ஊழியக்காரன் என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? உன் கடன் அடைக்க நான் காசு தர மாட்டேன், ஸ்தோத்திரம் உனக்கு உதவி செய்ய விரும்பல, நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளேயே ஊற்றை திறக்க. ஹalleluya. கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறார், அநேக வீடுகளுக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இந்த செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்க வீட்டுக்குள்ள ஊற்றை திறக்க போகிறார், உன் பிள்ளைகளுக்காய் வழிகளை திறக்க போகிறார். விசுவாசம் இருந்தா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே
இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த 5வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஹalleluya, என் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை எங்க வீட்டில் செய்ய போகிறார். கவனிங்க, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வைக்க சொன்னார். நல்ல கவனிங்க, இவ உள்ள போகும்போது காலி குடத்தோட உள்ள பிரவேசிக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இப்ப நல்ல கவனிங்க, இந்த சகோதரி கதவை பூட்டிட்டு அவளும் அந்த ஸ்திரீயும் அவள் பிள்ளைகளை மட்டும் உள்ள போய் கதவை அடைச்சி, நல்லா கவனிச்சு பாருங்க. கடன் ஒரு பக்கம், கணவன் மரித்த நிந்தனை ஒரு பக்கம், அவளால் தாங்க முடியாத வேதனைகள் ஒரு பக்கம். இத்தனை இருந்தும் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை அடைத்து, ஆனால் வீட்டுக்குள்ள என்ன நடந்தது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வீட்டுக்குள்ள போய் அவள் தன் பிள்ளைகளுடனே கதற ஆரம்பித்தாள். ஹalleluya, கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். இந்த லாக்டவுன் முடிவதற்கு முன்பதாக, ஹalleluya, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த ஆமென் வைரஸ்களின் தாக்கங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், பெருகிக் கொண்டிருந்தாலும் இது முடிவின் உச்சகட்டத்துக்கு முன்பதாக நீங்க வீட்டுக்குள்ள போய் அறை கதவை பூட்டி உன் பிள்ளைகளோட ஜெபிக்க ஆரம்பி. தேசத்திலே வாசலை திறக்கிறவர் உன் வீட்டுக்குள் கிரியை செய்வார், உன் பிள்ளைகளுக்குள் கிரியை செய்வார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவள் அவனிடத்தில் இருந்து போய், அவன் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். 6வது வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்று சொன்னால். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? வெளியில் நிக்கிறவங்க என்ன பேசுனாங்கன்னா, உள்ள போய் பிள்ளைகளோட ஒருவேளை தூக்கிட்டு மரித்திருக்கலாம், ஒருவேளை உள்ள போய் அவ இனி கதவை திறக்க மாட்டேன்னு அவ எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா உள்ள நடந்தது என்ன தெரியுமா? உதவிக்கு ஒரு மனுஷன் இல்லை. ஆனால் அம்மை ஸ்தோத்திரம், 4 திசைகள் அடைக்கப்பட்ட நேரத்தில் என் கர்த்தர் 5வது திசையை திறந்தார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள திசையை திறந்தது மட்டும் இல்லைங்க, ஒரு ஊற்றை கர்த்தர் திறந்தார். அது என்ன ஊற்று தெரியுமா? கடன் அடைக்கிற ஊற்று மட்டுமல்ல, இனி வாழ்க்கைக்கு வேண்டிய ஊற்று, இனி வாழ்க்கைக்கு முன்னாடி செல்வதற்கான ஊற்று, இனி பிள்ளைகளை நடத்துவதற்கான ஊற்றை என் கர்த்தர் வீட்டுக்குள்ளேயே திறந்தார். நம்புறீங்களா? எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், லாக்டவுன்ல இருக்கிறோம். ஜோமன் ஆரம்பிங்க. வீட்டுக்குள்ளேயே ஊற்ற திறப்பா. உங்க பிள்ளைகளுக்காக கத்த திறப்பா. உன் கணவனுக்காய் கத்த திறப்பா. ஒருவேளை தோல்வியை சந்திச்சிருக்கலாம், கணவன் சந்திச்சிருக்கலாம், மனைவி சந்திச்சிருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் சந்திச்சிருக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கத்த சொல்லுகிறா, இந்த ஸ்திரீக்கு செய்த அற்புதத்தை உங்க வீட்டில் கத்த செய்ய போகிறா. நம்புறீங்களா? நம்பிக்கை இருந்தா உங்க வீட்டில் ஒருவேளை உங்க மனைவி உங்க பிள்ளைங்களோட இருந்தா இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும் போதே உங்க பிள்ளைங்களை கூப்பிடுங்க, உங்க மனைவியை கூப்பிடுங்க. வேற யாரும் வேண்டாங்க, பக்கத்து வீட்டில் யாரும் வேண்டாம். ஹalleluya. நீங்களும் உன் கணவனும் மனைவியும் பிள்ளைங்களும் வீட்டை பூட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஊட்டை கர்த்தர் திறக்க போகிறார். விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் கர்த்தர் இந்த 5வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில அநேக ஊற்றுக்களை திறக்க போகிறார். விசுவாசம் இருந்தா இருக்க இடத்துல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஸ்திரீக்கு செய்த அற்புதம் என் வீட்டுக்குள்ளேயே நடக்கட்டும், என் குடும்பத்தில். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வெளியில் எல்லாரும் சொன்னாங்க, இனி உயிரோட வெளியில வரமாட்டா, காரணம் கடன் அதிகமாயிருச்சு, இனி சந்திக்கிறதற்கு வழி இல்லை. ஆனா கத்த சொன்னா, நீ கதவு திறக்கும் போது உன்னை அற்பமா நினைச்சவங்க ஆச்சரியப்பட போறாங்க. ஹalleluya. நீ கதவு திறக்கும் போது உன்னை அற்பமா பேசினவர்கள் ஆச்சரியப்பட போறாங்க. பாருங்க, உள்ள போகும்போது காலி குடம், வெளியில வரும்போது நிறைஞ்ச குடம். காரணம், இவளுடைய வேதனையை மனுஷன் பார்க்காவிட்டாலும் நம் ஆராதிக்கிற கர்த்தர் கண்டா. கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்று முதல் நானும் என் கணவனும் என் மனைவியும் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம், ஒன்று சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். என் வீட்டுக்குள்ள ஊற்றை கர்த்தர் திறக்க போகிறார்.
அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவ கதவை திறந்து வெளியில நிக்கிறவங்க சொன்னாங்க, ஹalleluya, இவ என்ன நியூஸோட வரப்போகிறா? வெளியில வந்து சொன்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் என் வீட்டுக்குள்ளேயே அற்புதம் செய்தா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த தொலைக்காட்சி மூலமாக வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இந்த பிரசங்கத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நிச்சயமாய் சொல்லுகிறேன், மனிதனுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போயிட்டீங்களா? மனிதனுடைய வார்த்தைகளை நம்பி சோர்ந்து போயிட்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்த கடந்து வருகிறது. இப்பவே முழங்கால் போடுங்க, இப்பவே ஜெபிக்க ஆரம்பிங்க, இப்பவே வேதத்தை கையில் எடுங்க. இந்த சகோதரிக்கு செய்த அற்புதம் இன்னைக்கு என் வீட்டில் நடக்கட்டும். ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் அவ உண்மையா செஞ்சா. அந்த ஸ்திரீயும் அவங்க பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு, அமை ஸ்தோத்திரம், தலைமுறைக்காக ஒரு ஊற்றை கர்த்தர் வீட்டுக்குள்ள திறந்தா. 6வது வசனம் சொல்லுகிறது, பாத்திரங்கள் முழுவதும் நிறைத்தார்கள். 7வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். நிச்சயமா சொல்றேங்க, வருகிற மாசம் அநேகருக்கு உங்க வீட்டில் நடக்கிற சாட்சியை உங்க மூலமா கர்த்தர் அறிவிக்க போகிறா. உங்க வீட்டில் நடக்கிற அற்புதத்தை என் கர்த்தர் அறிவிக்க போகிறா. உங்க பிள்ளைகளுக்கு நடக்கிற அற்புதத்தை இப்ப சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள இனி மரணம் இல்லை. நம்பிக்கை இருந்தா கையை உயர்த்தி சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள இனி மரணம் இல்லை, என் வீட்டுக்குள்ள கொடிய வியாதிகள் இல்லை. இப்ப சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கடன்களையும் அடைப்பதற்காய் எனக்கே கர்த்தர் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஊற்றை கர்த்தர் திறக்க போகிறா. என் கணவனுக்கு திறக்க போகிறா, என் பிள்ளைகளுக்கு திறக்க போகிறா. நிச்சயமாகவே நான் வெட்கப்பட்ட தேசத்துல, வெட்கப்பட்ட ஊர்ல, வெட்கப்பட்ட கிராமத்துல, வெட்கப்பட்ட பட்டணத்துல, வெட்கப்பட்ட தெருவுல என் கர்த்தர் எங்கள் தலைகளை உயர்த்த போகிறா. ஆமென். ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் பொருத்தனை எடுக்க போறீங்க? ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஊற்று திறக்கணும். சொல்லுங்க, எங்க கதவை திறக்கும் போதே ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் ஆமை சொல்ல போறீங்க? ஒருவேளை ஒண்ணு இல்லாம இருக்க, ட்ரையா இருக்கலாங்க, உங்க கையில ஒண்ணுமே இல்லையா? இப்ப முட்டு போடுங்க, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பா. கை நிறைய பணத்தை வச்சுட்டு ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. ஹalleluya. இப்ப ஒண்ணுமே இல்லையா? kneel in the presence of God. தேவ சமூகத்துல முழங்கால் போடுங்க, ஊற்று வீட்டுக்குள்ள திறக்கும். ஹalleluya. மனிதங்கிட்ட அழாதீங்க, தேவ சமூகத்துல அழுங்க. தேவ சமூகத்தை நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாகவே என் கர்த்தர் ஊற்றை திறக்க போகிறா. அப்படின்னா வசனம் தெளிவா சொல்லுகிறது, ஹalleluya. அவள் போய் அதை ஊழியக்காரனுக்கு அறிவித்தா. அறிவித்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். நம்புறீங்களா? வருகிற 6வது மாசம் நான் வைக்கப்பட்ட இடத்துல என்னை குறித்து அநேகர் ஆச்சரியப்பட போறாங்க. என் பிள்ளைகளை குறித்து ஆச்சரியப்பட போறாங்க. ஆமை ஸ்தோத்திரம். ஒரு மரணம் நடந்த வீட்டுல இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும்னா, ஒருவேளை தேசம் முழுவதும் மரணம் சுற்றி இருக்க அவங்க வீட்லயும் அற்புதம் நடக்கும், நம்ம வீட்லயும் அற்புதம் நடக்கும். நம்பிக்கை இருந்தா இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட போகிறோம், அல்ல கண்களை மூட போகிறோம், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம். ஹalleluya. ரமன சந்துரியாந்தரா பரிசுத்தாவினை உணர்த்துகிறா. இந்த வீட்டில் இருந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஊற்றை கர்த்தர் திறக்க போகிறா. உங்கள் பிள்ளைகளுக்காய் என் கர்த்தர் ஒரு ஊற்றை திறக்க போகிறா. உங்க கணவனுக்காய் ஒரு ஊற்றை கர்த்தர் திறக்க போகிறா. இந்த இடத்துல பாருங்க, எல்லாரும் நினைச்சாங்க இந்த சகோதரிய குடும்பம் வெட்கப்பட்டுரும், இவங்க பிள்ளைங்க வெட்கப்பட்டுருவாங்க. இல்லைங்க, நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வெட்கத்துக்கு பதிலாக எங்களுக்கு சிங்காரத்தை தருகிற கர்த்தர். இந்த ஞாயிறு ஆராதனையில எங்க கூட பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எங்க கூட பேசி இருக்கிறீங்க. எங்க வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும். என் கணவனை ஆயத்தப்படுத்த போறேன், என் மனைவியை ஆயத்தப்படுத்த போகிறோம், என் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையா ஜெபிக்கிறீங்க? நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் அன்பா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 5வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு ஸ்திரீ வீட்டில் ஒரு மரணம் நடந்தது. ஆனால் அந்த மரணத்தை கூட பொறுப்பெடுத்தாமல் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். கர்த்தர் வீட்டுக்குள்ளேயே ஊற்றை திறந்து அற்புதம் செய்தது உண்மையானால் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக வீடுகளிலே அற்புதங்கள் நடக்கட்டும், மரணம் மாற்றப்படட்டும், வியாதிகள் மாறட்டும், கடன் பாரங்கள் முற்றிலுமாய் அடைக்க
என் கர்த்தர் வழிகளை திறப்பீராக. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாகவே இந்த ஓய்வு நாள் ஆராதனை, இந்த கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபை மூலமாய் நடந்த ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமம் மட்டும் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. சகல துதி, கனம், மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you all. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.